நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கோயிலுக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் தேங்காய் உடைக்கும் போதோ நம்ம தேங்காயை பார்த்து பார்த்து வாங்குவோம். ஒருவேளை தேங்காய் சரியாக உடையாமல் இருந்தாலோ இல்லை அழுகி இருந்தாலோ அதை ஒரு கெட்ட சகுனமாக எடுத்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் தேங்காய் அப்படி அழுகி இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தேங்காயில் இருக்கும் 3 கண்ணில் முதல் கண் பிரம்மா, 2வது கண் லக்ஷ்மி, 3வது கண் சிவன்கிறது பொதுவான நம்பிக்கை. இப்படி சிறப்பு வாய்ந்த தேங்காயை கோயிலில் சுவாமிக்கு உடைக்கும் போது அது அழுகி இருந்தால் அது மிகப்பெரிய அபசகுணமாக நினச்சி நம்ம வருத்தப்படுறது சகஜம்தான். ஆனால் அது உண்மை கிடையாது. கோயிலில் உடைக்கப்படுற தேங்காய் அழுகி இருந்தால் அது நமக்கு நன்மையை தான் தரும். அப்படி சுவாமிக்கு உடைக்கப்படும் தேங்காய் அழுகி இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்தி, நமக்கு வைத்திருக்கும் செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டி, இந்த மாதிரி தீமையான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போகுதுன்னு அர்த்தம். அதேபோல் உடைக்கப்படும் தேங்காய் கொப்பரையாக இருந்தால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அதே தெய்வத்திற்கு உடைக்கப்பட்ட தேங்காயில் பூ இருந்தால் அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. மேலும் இதனால் பணவரவு, நல்ல லாபம், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது ஐதீகம்.